சந்தோஷமா இருக்கிறீங்களா? Praise be to God. 2 Timothy chapter 1:9. 2 Timothy 1வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லப்படுகிறது. He has saved us and called us to a holy calling, not according to our works, but according to His own purpose and grace. So, நம்முடைய கிரியையின் நிமித்தமாக அல்ல, தேவனுடைய தீர்மானத்தின்படியே அவருடைய கிருபையின்படியே நம்மை ஆண்டவர் ரட்சித்தார். அவருடைய அழைப்பு எப்படிப்பட்டதாக இருந்தது? அது பரிசுத்த அழைப்பாக இருந்தது என்று பார்க்கின்றோம். Praise be to God. So, ஒவ்வொரு மனுஷனுடைய அழைப்பு என்று சொன்ன உடனே we think that I am called to do some part of the things in the church, or maybe a pastor or an evangelist, who may be. ஆனால் ஆண்டவருடைய அழைப்பு என்கிறது நம்மளை பரிசுத்தபடியாக அவருடைய அழைப்பு it's a holy calling that we will be holy in doing what we do. நம்மளை எப்படி நம்ம பரிசுத்தப்படுத்த முடியும்? How can we ourselves we make a holy ourselves? We cannot. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் செய்கிற செய்கையில், நீங்கள் போகிற வழியில், நீங்கள் பேசுகிற பேச்சில் பரிசுத்தம் இருக்கட்டும். So that's what God is calling for us. So everyone is a sinner, everyone we have shortfalls, but we cannot become ourselves holy. But God is the one that His calling is holy. So because we are His children, and what we do, then we have to do in a holiness way. So our கிரிகைகள் பரிசுத்தமாக இருக்கட்டும் என்று சொல்லும்படியாக இங்கே சொல்லுவதை பார்க்கின்றோம். அவர் தம்முடைய கிரிகையின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் என்று சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொரு மனுஷனும் அழைக்கப்பட்டதின் காரணம், அவன் தேவனுடைய சாயலிலே நாம் படைக்கப்பட்ட பிள்ளைகளாக இருந்தபடியினாலே, நாம் பாவத்திலே இருக்கிறவர்களாக இருக்கிறபடியினாலே, மறுபடியுமாக நாம் அந்த பரிசுத்தத்தை கழுவும்படியாக, பரிசுத்தத்துக்கு வரும்படியாக தான் அவருடைய அழைப்பு. அப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் பரிசுத்தமாக ஆக வேண்டும் என்றால் அவன் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும், அவன் பாவம் கழுவப்பட வேண்டும். அதுக்கு தான் ஆண்டவருடைய ரட்சிப்பு. Because the salvation has come to deliver us from the sin, and God has given us the hope with the forgiveness of sin. For what? To be like God, to become like holy like God. That's why also நான் பரிசுத்தமாய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள். Be holy as I am holy. It's God's word. That's what the purpose of God. கேட்டீங்களா? ஆண்டவருடைய தீர்மானம் என்ன? ஆண்டவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். That's what He is calling for everyone. So பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த பரிசுத்தங்கிறது எப்படி நமக்கு தெரியும் என்றால், நம்முடைய பேச்சை வச்சு, நம்முடைய செயலை வச்சு, நம்முடைய வாழ்க்கையை வைத்து. So whatever the deeds we do, and that it reveals our holiness. கேட்டீங்களா? ஸோ அதான் சொல்லப்படுது. ஸோ இன்னொரு வார்த்தை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, 1 Peter 1:15-16 சொல்லும்போது, 1 பேதுரு 1வது அதிகாரம் 15-16, but as He who called you is holy, you also be holy in all your conduct, in all your work. Whatever you do, that you do it in such a way that it pleases God, and it should be holy. So that's what He says, and it is written, be holy for I am holy. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகளில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று
எழுதியிருக்கிறதே என்று சொல்லும்படியாக இஸ் காலிங். பட் அது மாதிரி நம்ம சொன்ன காலிங்னு சொன்ன உடனே we think to something where I am called as a pastor, I am called as a minister, I am called as an apostle, or whatever may be, that's why we go there. For everything, if we are not holy and if we are not saved, so what is the calling? I don't think it's God's calling. If a man says that I am a pastor and God has called me, so if I do my work and if I have a life which is not pleased to God, how can it be a holy calling? So the holy calling basically is at a holiness in our conduct, in our deeds. So that's what it says. உங்களை பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகளில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். That's what we can do. We cannot behave ourselves as a holy, and no one claim that someone is holy, and nobody say that we don't have a sin. I don't have a sin. Yes, everyone is a sinner, but what God expects us in doing everything, that will be, it will be holy in doing things. Again, 2 Corinthians chapter 6, verse 14 to 16, நீங்கள் வாசிக்கும் போது 2 கொரிந்தியர் 6:14-16, do not be unequally yoked together with unbelievers, for what fellowship has righteousness with lawlessness? கேட்டீங்களா? அப்போ ஆண்டவர் எதில் நீங்கள் பரிசுத்தமாக இல்லைங்கிற சொல்லும்படியாக எப்படி நீங்கள் பரிசுத்தமாக இருக்க முடியும், எப்படி நீங்கள் பரிசுத்தமாக இல்லை என்று சொல்லும்படியாக இங்கே சொல்லப்படுகிறதே பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா, இது அந்நிய நபத்தோடு நீங்கள் இணைக்கப்பட்டிருந்தீர்கள் என்றால் அது தேவனுடைய பார்வையிலே பரிசுத்தம் இல்லை. அதனால இந்த பரிசுத்தம் இல்லாத காரியத்தை நீங்கள் செய்யாதீங்க. That's what it says. So many people even they don't know, and because பார்த்தீங்கன்னா when I was talking to a person and she said, ஒரு புரஜாதி ஒருத்தரை நம்ம மேரேஜ் பண்ணிட்டு அவரை நம்ம கன்வெர்ட் பண்ணலாம்ல, அப்போ அது நல்லது தானே, ஏன் நம்ம புரஜாதி ஜனங்களை நம்ம மேரேஜ் பண்ணாமல் இருக்கணும், மேரேஜ் பண்ணி அவங்களை கன்வெர்ட் பண்ணால் அது எவ்வளோ பெரிய காரியம். ஸோ ஏதோ இவங்க பெருசாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி அல்லது ஆண்டவருக்கு ஒன்றுமே தெரியாமல் ஏதோ எழுதியிருக்கிற மாதிரி. God doesn't know what it is. Because we have a less knowledge. நம்ம இடத்துல ஒரு அறகுற ஞானம், அதில் உலக பிரகாரமாக நம்ம பேசுகிறோம். But what God says, that is the thing. God knows everything. Whether He will convert you or you will convert Him, we don't know. இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் அமெரிக்க தேசத்தில் சில குடும்பங்களை பார்க்கின்றோம். பார்த்தீர்கள் என்றால் பையன் அமெரிக்காவில் இருக்கிறாரு, நல்ல வேலை பார்க்குறாரு, என் பொண்ணு எப்படி இருந்தால் நல்ல சமமாக இருப்பா, அதனால் பரவாயில்ல, இந்துவாக இருந்தால் கூட பையன் நல்ல பையன், அதனால் கல்யாணம் முடிச்சுக்கணும்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவோட கல்யாணம் முடிச்சுட்டு இங்கே வந்துருக்கிறாங்க. அவருடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா பரிதாபமான நிலைமை. She cannot read Bible, she cannot go to church, she cannot have anything with the Christians. It's a miserable condition because the man is in America and he is making good money, and so the boy is good. How can the boy be good? No matter 3-4 families we come across. The life is so miserable. பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, மேரேஜ் ஆகி வச்சுது. So this is what the people they do in the worldly knowledge that may not be well settled in life. How can a girl will be settled without Jesus Christ and being a Christian? கேட்டீங்களா? ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிற காரியங்களை பார்க்கின்றோம். That's how it says. ஆண்டவர் சொல்றாருன்னா, it is an unrighteousness. A believer getting married to an unbeliever is an unrighteousness. That's why he says, in what fellowship has righteousness with lawlessness? And when you are unequally yoked together with an unbeliever, and you talk about the righteousness, what fellowship has righteousness with lawlessness?
And what communion has a light with the darkness. இருளில் இருக்கிற ஜனங்களுக்கும் வெளிச்சத்தில் இருக்கிற ஜனங்களுக்கும் அவங்களுக்கு நடுவில் என்ன கம்யூனியன் இருக்கிறது, என்ன ஒற்றுமை இருக்க முடியும்? அவன் எண்ணமெல்லாம் வேற மாதிரி இருக்கும், நம்ம எண்ணமெல்லாம் வேற மாதிரி இருக்கும். How we can go together? So that's why God very clearly says, don't unequally yoked with unbelievers என்று சொல்வதை பார்க்கின்றோம். And again it says, what accord has Christ with the believer? Or what part has a believer with an unbeliever? What agreement has the temple of God with the idols? So all the things in the பார்த்தீங்கன்னா 2 Corinthians chapter 6, 14, 15, 16 it talks about all the things பார்த்தீங்கன்னா அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பெரிய ஆட்களுக்கும் இசைவு ஏது? அவிசுவாசியுடன் விசுவாசிக்கு பங்கு ஏது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? ஸோ அப்படியாக சொல்லப்பட பார்த்தீங்கன்னா very clearly says what the Bible, we cannot unequally yoked with unbelievers. எவ்வளவு பெரிய ஆளு நம்ம Solomon. Solomon is a king, very famous king, and God blessed him and given him the wisdom and the knowledge and the understanding. And it says that no one was before him or after him to that level that God has given the wisdom. But because of ladies, because of the unbeliever, unequally yoked with an unbeliever, in the last days, he went away from God. He went towards his ladies and to even, with the light to the idols. தீபம் காட்டுவதற்கு அந்நிய பெண்களோடு போய்விட்டான் பார்க்கிறோம். What a sad thing, because of that the 11 tribes, அவன் பார்த்தீங்கன்னா அவனுடைய ராஜ்ய பாரியம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஒரு பகுதி மட்டும்தான் அவனுடைய கையெழுத்து வைத்தான் என்று சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். So there is every time things, and do we think that Solomon will enter into God's kingdom? No. He was so much blessed by God. He's a famous king. No one is going to have that knowledge and understanding. God gave him all the wealth in addition. In the last days, he went away from God. So that's the thing that will happen when we go after the world, leaving God. So that's what it says. And it said, the 17th word, come out from among them and be separate. You have God's holy calling. That means you are separated and come out from these things. That's what it says. Why God is holy means he is completely separated from anything. And no one say that somebody is holy like God. So he is completely separated. And the same way that God's children are also separated from this world. So that's what we see, that because why? Our calling is a holy calling. ஸோ ஆனபடியாக நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போகுங்க, அசுத்தமானதை தொடாதீர்கள். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். இங்க ஆண்டோடைய வசனத்துல பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல குமாரம் தான் இருக்கும். இங்க பார்த்தீங்களா, எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுடைய கர்த்தர் சொல்லுகிறார். சரிங்களா? So I will be a father to you and you shall be my sons and daughters, says the Lord Almighty. Praise be to God. That's why we have to obey. So we have to go after righteousness. That's what God expects from us. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினாலே 2 Corinthians chapter 7:11 சொல்லப்படுது, பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்துகிறோம். ஸோ மாம்சத்தினுடைய அசுசியம் என்று சொல்லப்படுகிறது இங்கே.
இங்கே சொன்ன the filthiness of the flesh. சரிங்களா? So, and the spirit, even, the spirit also, we have the Holy Spirit. So, perfecting holiness in the fear of God. ஆண்டவர் பயத்தில் நான் ஒரு பரிசுத்தமாக நம்முடைய காரியங்களை செய்ய வேண்டும். எல்லா இடத்திலும் எதை செய்தாலும் தேவ பயத்தில் செய்தால் தான் நமக்கு ஆண்டவர் அதிலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த filthiness of the flesh? அதை வாசிக்கும் போது நிறைய போயிட்டே இருக்குது. Galatians chapter 5 verse 19-21, கலாத்தியர் 5வது அதிகாரம் 19-21 மாம்சத்தினுடைய அது மாம்சத்தினால் வெளிப்படுகின்ற காரியங்கள், the work of the flesh, not the fruit of the flesh, but the work of the flesh. It's a filthy of the body. மாம்சத்தினுடைய அழுக்கு அசுசி என்று சொல்லப்படுகிறது. அதை நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடுவோம் என்று சொல்வதை பார்க்கணும். There are so many things is given, and even now the work of the flesh are evident, which are adultery, fornication, uncleanness, lewdness, idolatry, sorcery, hatred, contentions, and jealousies, outbursts of wrath, selfish ambitions, dissensions, and heresies, envy, murders, drunkenness, rivalries. So many things it was given. This all comes out of the flesh. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கொஞ்சம் ஈஸியாக பரிசுத்தமாயிடலாம் போகுது. ஓல்டு டேஸில் என்ன சொன்னாலும் யூ கீப் த கமாண்ட்மெண்ட்ஸ் அதை சொன்னார். அதெல்லாம் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா நீ என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, நீ எப்படி பரிசுத்தமாக்கிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விளக்கமாக ஆண்டவர் கொடுத்தாரு. ரொம்ப எல்லாம் ஈஸி திங்ஸ் தான், சரிங்களா, செய்ய முடியும். ஆனால் இப்போ கிருபையின் காலத்தில் கொஞ்சம் கஷ்டமான காரியம். பிகாஸ் போகிற இடம் நமக்கு நேரோ பேசேஜ். ஸோ ரொம்ப கடினத்தில் போக வேண்டிய காரியம், சரிங்களா. ஸோ அப்படியாக பார்த்தீங்கன்னா மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிர ஆராதனை, பில்லி சூரியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கப்பேதங்கள், அப்படியாக பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகள். These are the work of the flesh. இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே சுதந்திரிப்பதில்லை என்று அந்த வார்த்தை சொல்லப்படுகிறதை பார்க்கின்றோம். கலாத்தியர் 5:19 லாஸ்ட் வார்த்தை. ஸோ இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். I already told you, but now also I am telling you. And if you have anything like this, you cannot enter into God's kingdom. Then who will enter into God's kingdom? There is a question. So that's why the grace comes. நம்முடைய ஒர்க்குனால we cannot overcome, ஒர்க்குனால we cannot say we are holy. But to overcome, that the salvation came, and God has given the Holy Spirit. So that's what. And also mainly the forgiveness of our sins by the blood of Jesus Christ. ஸோ அவருடைய உடன்படிக்கை, ரத்தத்தினாலான ஒரு உடன்படிக்கையை கொடுத்து நமக்கு பாவ மன்னிப்பு கொடுத்ததுனால நம்ம தப்பிச்சு கொள்கிறோம். கேட்டீங்களா? ஸோ அப்படியாக இருக்குது. இந்த ஓல்ட் டெஸ்டமென்ட் எப்படியாக ஆண்டவர் சாங்டிஃபை பண்ணாருன்னு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா ஹவு தட் காட் சாங்டிஃபை பீப்புள். பார்த்தீங்கன்னா பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து என்ற 3வது நாள் நான் என்ன பண்ணுவேன், ஜனங்களுக்கு பிரதிட்சியமாக சீனாய் மலையிலே நான் இறங்குவேன். ஏன்னா மோசையெல்லாம் சொல்லிட்டாரு, சீனா மலைக்கு வாங்கிட்டாரு, இந்த ஜனங்களையும் வர சொல்ல அப்படின்னாரு. வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா 2 நாளைக்கு அவங்களை எப்படி பரிசுத்தப்படுத்து, அவங்க நல்ல ஆடையை உடுக்க வேண்டும், புதிதான ஆடையை உடுக்க வேண்டும், அழுக்கானது இல்லை. அப்புறம் கண்டிப்பாக குளிக்கவும் செய்யணும். ஸோ அப்படி படுத்தி 3வது நாள் அவங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். 2 நாள் அவர்களை
பார்த்தீர்கள் என்றால் it says wash your clothes for 2 days and consecrate them today and tomorrow and let them ready for the third day. The Lord will come down upon the mountains Sinai. அப்போ பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஈஸியான காரியம் தானே கேட்டிங்களா? சில நம்ம டெய்லியே நம்ம புது ட்ரெஸ் போடுறோம் கேட்டிங்களா? ஸோ ஆனால் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா அவர்கள் ஜனங்கள் அப்படியே கல்யாண வீட்டுக்கு போனால் எவ்வளோ டைம் எடுத்து ட்ரெஸ் பண்ணி நம்ம எல்லாம் போவோம். ஒரு பர்த்டேக்கு போனால் எப்படி போவோம், சாதாரணமாக போவோம். ஆனால் சபைக்கு ஆஃப் ட்ரெஸ்ஸை போட்டு அழகாக வந்துடுவாங்க. போனோடனே அப்படி இங்கே போயிட்டாங்கிற மாதிரி அது வெளியே நின்றுட்டு இருந்து இங்கே வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். That's not a good at all, the God side. And He looks for us to, how that we prepare to come to the church. That is always God looks at us. That is God. So, என்றைக்கு வந்தாலும் குளிச்சுட்டு நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு தான் ஆலயத்துக்கு வரணும். That's what we have to teach our children also the same way. They should have the habit of, today is going to the church. I should wear a cloth which is washed. And they should come. So that's a way that we have to practice as a Christian. ஒரு இந்து கோயிலுக்கு போகிறதுக்கு அவன் என்னதான் சடங்காச்சாரம் பண்ணிட்டு போகிறான், அவன் எப்படியெல்லாம் போகிறான்னு பார்த்தீங்கன்னா சில தண்ணியோடு போகிறான், குளிச்சுக்கிட்டு அழையோட தண்ணியோட போகிறாங்க. ஸோ we should not take it as a granted. அதெல்லாம் சொல்றதை பார்க்கும்போது தேவனுக்கு பிரதிவித்தமாக ஒரு சின்ன காரியத்தை பண்ணால் கூட ஆண்டவர் அதுக்கான பண்ணுற தேவன். சரிங்களா? There may not be any something to relate with this. நான் இதை பண்ணதுனால எனக்கு அப்படி ஆண்டவர் இதை கொடுத்தாருன்னா இந்த இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்காது. ஆனால் the mere obedience will make things to better to have the miracles, even miracles from God. அதான் நம்ம பார்க்கணும். கேட்டீங்களா? ஸோ ஐ கேன் கிவ் so many witnesses. கேட்டீங்களா? எப்படி ஆண்டவர் சில காரியங்களை எத்தனையோ வருஷமாக இருக்கிற காரியங்கள் எல்லாம் எடுத்து போட்டாருன்னா ஜஸ்ட் ஸ்மார்ட் ஒரு டைமில் ஒரு ஃபெய்த் அவ்வளோதான் அப்படி சொல்லப்படும். கேட்டீங்களா? ஸோ அதுக்கு நம்ம ரீசன் பார்த்தோம்னா நம்ம செய்ய மாட்டோம். கேள்வி கேட்டால் தான் முடியாது, கேள்வி கேட்டாலும் நடக்காது, ரீசன் சொன்னாலும் நடக்காது. பட் ஜஸ்ட் ஒபீடியன்ஸ். கேட்டீங்களா? ஸோ அப்படியாக ஆண்டவர் சொல்றதை பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார். அதை திருப்பி இந்த யாத்திராகமம் 31வது அதிகாரம் 13-14 வசனம், Exodus chapter 31 verse 13 and 14. நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கு உங்களுக்கும் அடையாளமாக இருக்கட்டும் என்று சொல்வதை பார்க்கின்றோம். Again, the Sabbath day. ஸோ அந்த ஓய்வு நாள் அங்கே எப்படி ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படிக்கு இதை நான் சாட்சியாக வைக்கிறேன். ஆண்டவர் பரிசுத்த தேவன், அவருடைய ஆலயத்திலே பரிசுத்த அலங்காரத்துடனே நம்ம அவரை ஆராதிக்க வேண்டும் என்று இருக்கிறோம். அது பைபிளில் எழுதியிருக்கிறது, நமக்கு ஒன்றும் இல்லையே. அப்படிதான் பார்த்தீங்கன்னா ஸோ we take it as a granted for everything. அதான் பார்க்கணும் உங்களுக்கு. ஏன்னா without understanding what a mighty God we worship, what a mighty God. ஒரு சாதாரண மனுஷனுக்கு, ஒரு போலீஸ்காரனுக்கு பயந்து நடுங்குறோம். ஏதாவது ஒரு இதுக்கு நம்ம மேனேஜர் ஏதாவது கூப்பிட்டு ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா நடுங்குறோம். We have come to stand before a mighty God and a holy God. How much we should be. ஸோ பார்த்தீங்கன்னா அதில் வர ஆசீர்வாதம் அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். கேட்டீங்களா? God is giving everything. He concern ஒரு சின்ன காரியத்தை பண்ணா கூட God will give a reward even on this earth. I can tell my witness also from our church how God blessed them, just how they were blessed, they were obedient to God and blessing to God, others. Those things is happening. We have seen by our own eyes that how God is doing things. So you shall keep my Sabbath, for it is holy to you. It is a sign between me and you throughout your generations, that you may know that I am the Lord who sanctifies you. And you shall keep the Sabbath, therefore it is holy to you. So இப்போ சாபத்தை பற்றி அதை எப்படியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுங்கள். அதன் மூலமாக எப்படியாக மூன்றாவது காரியத்தை சொல்லும்போது ஆண்டவருடைய கட்டளைகளும் நியமங்களையும் கடைபிடிக்க வேண்டும்
அது வந்து எசேக்கியேல் 20:11 சொல்லப்படுகிறது. என் கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்து என் நியாயங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். அவைகளின்படி செய்கிற மனுஷன் அவைகளால் பிழைப்பான். நான் அவர்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாக இருப்பதற்கு இந்த ஓய்வு நாட்களை அவர்களுக்கு கட்டளையிட்டேன். ஓய்வு நாளாக வீட்டில் நம்ம நினைக்கிறேன், என்னன்னா வீட்டில் தூங்குறதான் நினைக்கிறேன், அதான் ஓய்வு நாள். நினைச்சது சபை கூடுதல் நாள், ஓய்வு நாள் சபை கூடுதல் நாள் என்று வேதத்தில் பார்க்கின்றோம். அப்போ அந்த சபை கூடுதல் நாளுங்கும்போது நாம் எவ்வளவோ ஆயத்தப்பட்டவர்களாக சபைக்கு வர வேண்டும் என்று அங்கே குறிக்கப்படுகிற காரியத்தை பார்க்கின்றோம். பார்த்தீங்கன்னா, ஸோ அது பார்க்கும்போது வந்து I gave them my statutes and showed them my judgment, which if a man does, he shall live by them. If not, there is a punishment there, it is written there. I will pour out my fury on them in the wilderness to consume them. அப்படின்னு சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். என் கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்த சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நான் அவர்களை பரிசுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லிட்டு இன்னொரு கருத்து பார்க்கணும். ஐ வில் ஜஸ்ட் என்னுடைய கோபாக்கனை அவர் மேல் வரும் என்று சொல்லும்படியாக இருக்கிறது. இஃப் யூ டோன்ட் கீப் இட் all these things, that my wrath will come upon you. That's what he told to Israel people particular. So அதே மாதிரி எசேக்கியேல் 20:11 பார்க்கும்போது, ஸோ 13 ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வனாந்தரத்தில் எனக்கு விரோதமாய் இரண்டகம் பண்ணினார்கள். So what God exactly what he wants to do it, and he tells us to do, but the people they exactly they do opposite. I don't know why like that. So ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வனாந்தரத்தில் எனக்கு விரோதமாய் இரண்டகம் பண்ணினார்கள். என் கட்டளையின்படியே மனுஷன் செய்தால் அவைகளால் பிழைப்பான். அவர்களோ அவைகளில் நடவாமல் என் நியாயங்களை வெறுத்து என் ஓய்வு நாளின் பரிசுத்தத்தை மிகவும் குலைத்து போட்டார்கள். ஆதலால் அவர்களை நான் நிர்மூலமாகும்படி வனாந்தரத்திலே என் உக்கரத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன். The punishment what he is giving on those days, that is a danger. இப்போ நம்ம திருவேணி காலத்தில் இருக்கிறதுனால போயிட்டு இருக்குது. அந்த காலத்தில் எப்போ இருந்தோம்னா செய்யலைன்னா அவ்வளோதான். அதனால they are so strict about keeping the Sabbath day, because God's anger will come, wrath will come, and he says, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா it's there, it's told in this, ஸோ அப்படியாக ஆண்டவர் எப்படியாக நான் அந்த காலங்களில் ஒரு மனுஷர்களை எப்படியாக அதில் நம்ம பார்த்தீங்கன்னா எதை சாப்பிடக்கூடாது, எது திட்டு இல்லை. So many things are there about animals and the birds and the creeping things and the things in the sea and the water, and we know that all the things. பட் அதை யோசிக்கும் போது ஏன் ஆண்டவர் இப்படி இவ்வளோ ஒரு சில அந்த மிருகத்தை மட்டும் ஏன் சொல்லணும், ஏன் இப்படி அவர் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அவருக்கு வேலை இல்லையா? ஆண்டவருக்கு சும்மா அப்படி எழுதி வச்சிருக்காரா? Everything there is something significance. What God told the people to do it. It is not that just to obey, but also it's for the goodness for the people. ஆண்டவருடைய கட்டளைகள்லாம் ஒரு மனுஷனுக்கு நன்மை பயக்கும்படியாக, ஒரு மனுஷனுக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்தாரே ஒழிய, not for them to test or to judge or to condemn. எதை எடுத்து பாருங்க, எல்லாமே அதை செய்தால் உனக்கு என்ன ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வாதம் எல்லாம் ஆசீர்வாதம். ஸோ அப்போ இந்த மிருகங்களின் பார்த்தீங்கன்னா we don't know what are the disease coming out of the animals and the birds and the creeping things from which God forbidden not to eat. நம்ம சாப்பிடலாம் பரவாயில்ல, but what disease it comes we don't know. So God knows what will be happen. சரிங்களா? ஸோ அதனால there is a பார்த்தீங்கன்னா எனக்கு ஈவன் I am my own experience. சரி, ஒரு நாள் நான் வந்து மனசை தோழிச்சுது இனிமேல் அந்த மீட்லாம் சாப்பிட வேண்டான்னு. ஆனால் மீன்லாம் சாப்பிடலான்னு சொல்லிட்டு மீன்லாம் சாப்பிட ஆரம்பித்தேன். அதில் வீட்டில் அடிக்கடி ப்ரான்ஸ் வச்சு கொடுப்பாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நாள் அப்படி யோசித்தேன், ஏன்னா இதுக்கு வந்து இறகு இல்லையே, செதில் இருக்குது, இறகு இல்லை, அப்போ இதை சாப்பிடக்கூடாதுன்னு இருக்குது. நம்ம ஒய் ஷுட் ஐ ஈட் இட்?
எல்லாமே விட்டுட்டேன், இதப்போ இதையே ஏன் போட்டுக்கிட்டு சாப்பிடணும் அப்படின்னு ஐ ஜஸ்ட் லெஃப்ட் இட். அப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது, இந்த கொலஸ்ட்ரால் வந்து இட்ஸ் ஹையஸ்ட் இந்த ப்ராப்ளம் சொல்லி தெரிய வந்தது. எனக்கு அதுக்கு முன்னாடிலாம் தெரியாது. ஏதோ மனசில் வந்தது, பார்த்தேன், சரி இவெல்லாம் விட்டுட்டேன்னா ஏன் இதை போய் சாப்பிடணும், இதையும் விட்டுடலாமே சொல்லிட்டு விட்டேன். Then I understand that how. So everything God's word, there is something goodness and significance. நமக்கு டேஸ்டாக இருக்கும், நல்லா இருக்கும், பட் எதில் எங்கேருந்து வியாதி வருதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ ஆண்டவர் என்ன அதை தெரிஞ்சு தானே ஜனங்களுக்கு ஏன் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரு. டோன்ட் பி இன் ட்ரபிள், இதை செய்யணும்னு சொல்கிறாரு. யூ வில் கெட் த ரிவார்ட் ஆர் மேபி எ பிளஸ்ஸிங். தட்ஸ் வாட் காட் சேஸ். ஸோ வி நாட் கோ டு த டீப். இதில் ரொம்ப டீப்பாக போனோம்னா எல்லாரும் செலக்ட் பண்ணிடுவாங்க, பாஸ்டர் நீங்கள் உட்காந்து சாப்பிட்டு போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ வி டோன்ட் கோ இன்டு தட் லெவல். பட் ஐ மீன் டு சே whatever the God's word, it's a living word. Any word you take it. There may be a reason. What God, why is he telling? So, and so ஏசாயா மூலம் ஆண்டவர் அந்த சொல்வதை பார்க்கின்றோம். ஐசாயா chapter 48 from verse 9 to 11. என் நாமத்தின் நிமித்தம் என் கோபத்தை நிறுத்தி வைத்தேன் ஆண்டவர். இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாகவே எல்லாம் பண்ணிட்டு போயிருந்தாங்க. யாரும் கடைப்பிடிக்கிறதில்ல, யாரும் சட்டை செய்யறதில்ல. அவர் என்ன சொல்றாரு, என் நாமத்தின் நிமித்தம் என் கோபத்தை நிறுத்தி வைத்தேன், உன்னை சங்கரிக்காதபடிக்கு நான் புகழ்ச்சி நிமித்தம் உண்மையை பொறுமையாயிருந்தேன். ஆண்டவர் பொறுமை உள்ளது. That's what the grace, what we are doing now. அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தப்பு பண்ணும் போதும் ஆண்டவர் நம்மளை தண்டிக்காம கோபப்படாமல் இருக்கிறது காரணம். அதுதான் என் நாமத்தின் நிமித்தம்ங்கிறாரு. His name, சரிங்களா? For my name's sake I will defer my anger. For my price I will restrain it from you, so that I do not cut you off. நம்ம முத்திரை போட்டாச்சு, இது ஆண்டவருடைய பிள்ளைங்களை சொல்லி முத்திரை போட்டாச்சு. இப்போ ஒரு பிள்ளை நம்ம பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன், அது என்னதான் தப்பு பண்ணாலும் நம்ம பிள்ளை தான் இல்லையா? நம்மளை அடித்து துரத்துனா கூட அதுக்கப்புறம் எப்போ வரமாட்டான்னு காத்துக்கிட்டு இருக்கோம், அப்படி தானே? ஏன்னா நம்ம பிள்ளை, கேட்டீங்களா? அப்போ நம்ம ஆண்டவர் ஹெவன்லி சைல்டாக இருக்கும்போது அவர் நம்மளை ஈஸியாக விட்டுடுவார், அவர் மாட்டார், கேட்டீங்களா? ஸோ அதனால தான் அதை சொல்கிறாரு, நீ இவ்வளோ பண்ணியே நான் என்ன பண்ணுறேன், என் கோபத்தைனா என் நிமித்தம் என் பிள்ளைன்னு சொல்லிட்டு நீ போயிட்டு இருக்கிற. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் நல்லா தப்பு பண்ணிட்டான், ரொம்ப வாழத்தனம் பண்ணுறான், ரொம்ப சேட்டை பண்ணுறான், தப்பு பண்ணிட்டானா கேட்பான், இது யாரும் விட்டு பிள்ளை அப்படிம்பாங்க. இன்னார் பையன் அப்படின்னோடனே இன்னார் பையன் அப்படி பண்ணுறான் அப்படிம்பாங்க. அது அப்பா கேட்டாலும் இவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன்டா என் பேரை நீ இப்படி வந்து கெடுத்துட்டு இருக்கிறீங்க, இப்படி நாசம் பண்ணுறீங்க, ஒழுங்காக நல்லடா, எனக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுக்காதுன்னு சொல்கிறோமா இல்லையா? அதனால அந்த பையனை நம்ம வருத்துறோமா இல்லை. We don't do that. So we always is our child. The same way God see that we are His child. Whatever we do and that He tolerates and wait upon for the time for us to come back to the Father. That's what the Father, Heavenly Father. Holy Father அதை செய்யும் போது Heavenly Father how much that He will, take us. அதனால சொல்லப்படுது, Behold, I have refined you. இதை நான் உன்னை புடமிட்டேன். But not as a silver, வெள்ளியை போல அல்ல, நான் உன்னை புடமிட்டேன். I have tested you in the furnace of affliction. உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். உன்னை புடமிட்டேன் வெள்ளியை போல. ஏன்னா நீ என் நாமம் தரித்ததுனால. என் நிமித்தம் என் நாமத்தின் பரிசுத்த எப்படி குலைக்கப்படலாம்? என் மகிமையை நான் வேறு ஒருவருக்கும் கூடேனே. For my own sake I will do it. For how should my name be profaned? And I will not give my glory to another. இது என் பிள்ளைன்னு ஒன்று சொன்னான்னா அது என்னுடைய பரிசுத்தனுடைய குலைச்சல் ஆச்சுது. அதனால தான் எனக்கு வேற இன்னார் வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாச்சுன்னா, அந்த பிள்ளை நல்ல பிள்ளைன்னா அப்பாவுக்கு பேர் கிடைக்கும், கெட்ட பிள்ளைன்னா எப்படி இருக்கும்? ஏன்னா என் பேரை வந்து இவன் எப்படி இது பண்ணலான்னு தான் சொல்லுவோம். அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அதனால தான் சொல்றாரு, என் நிமித்தம், என்னுடைய பரிசுத்தத்தின் நிமித்தம் நான் உங்களுக்கு இவ்வளவு பெரிய கிருபை பாராட்டுகிறேன் என்று சொல்வதை பார்க்கின்றோம். புறஜாதிகளின் நடுவே நீங்கள் பரிசுத்த குலைச்சல் ஆக்கினதும் அவர்களுக்கு உங்களால் பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்பட்டதும் ஆன என் மகத்தான நாமத்தை நான் பரிசுத்தம் பண்ணுவேன்.
ஜனங்கள் என்ன பண்ணாங்க, ஆண்டவர் துரத்தி அடிச்சிட்டாரு, தேசத்திலிருந்து வெளியே போங்கப்பான்ட்டார். போதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் புறதேசத்துக்கு போயிட்டாங்க. எல்லாம் அங்கங்கே போயிட்டு பல தேசத்தில் இருந்தாங்க. அங்கே என்ன இவங்களுக்கு பேர்? இவங்க தேவனுடைய பிள்ளைங்க. அவங்களுக்கு பேர் என்ன? தேவனுடைய பிள்ளைங்க. அதன் நிமித்தம் தேவன் நாமம் தூசிக்கப்பட்டது, அதன் நிமித்தம் தேவன் நாமம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் குறைச்சலானது என்று ஆண்டவர் சொல்கிறார். துரத்தி அடிச்சோன்னா போயிட்டாங்க. தேவன் ரெப்ரசன்டிங் காட். நாங்கள் கடவுளுடைய பிள்ளைங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்கன்னு சொல்றதுனால இவங்க அநியாயத்தில் ஆண்டவர் நாமம் தூசிக்கப்படுது இல்லையா? இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் இன்றைக்கும் பார்க்கும்போது பார்த்தீர்கள் என்றால் தேவன் நாமம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு தூசிக்கப்படுகிறது. அது இப்போ வந்து இன்டர்நெட் வந்துட்டு உங்களுக்கு நிறைய மீடியாஸ் வந்துட்டுது. எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடக்கிறதுக்குள்ள வந்து யூடியூப்ல பார்த்தீங்கன்னா they take the name of the God in vain and make not give glory, and they profane God's name. அப்படியாக நீங்க நடக்கிறது நிறைய பார்க்கலாம். சரிங்களா? மனுஷன் சொல்றதா ஆண்டவர் சொன்னார், பரிசுத்த ஆவி சொன்னார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை தான் இந்த யூடியூப்ல நடக்கிறதை பார்க்கின்றோம். பிகாஸ் அவன் என்ன சொல்லுவான், they will not name a person, they will say இவன் கிறிஸ்டியன் இப்படி பண்றான், கிறிஸ்தவனை இப்படி சொல்றான், அந்த மதத்தை பற்றி கிறிஸ்தவனை இப்படி நடக்கிறாங்கன்னு புட்டு புட்டு வைக்கிறான், இவங்கெல்லாம் என்ன மாதிரி கிறிஸ்தவனுங்க, என்ன மாதிரி ஆண்டவர், அதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஆண்டவர் நாம தூசிக்கப்படுது இல்லை. கேட்டீங்களா? கேட்டீங்களா? நான் சொல்லணும்னு சொன்னாச்சுன்னா நம்ம வந்து ஒரு மனுஷன் இது நான் சொல்றேன்னா யாரும் கண்டுவிட மாட்டான், நீ என்னத்தையே சொல்லிட்டு போன்றுவான். இது ஆண்டவர் சொன்னாரு, பரிசுத்த ஆவி சொன்னாருன்னு சொல்லிட்டு ரெண்டாவது வேலையை பண்ணி இன்னைக்கு பயங்கரமாக வந்துட்டு இருக்குது பிரச்சனைகள். கேட்டீங்களா? சிஎஸ்ங்கிறாங்க, கேத்தலிக்குங்கிறாங்க, பெண்டைக்காசுங்கிறாங்கிறாங்க. இதுக்குள்ளேயே பயங்கர குழப்பத்தில் போயிட்டு இருக்குது. புறஜாதி மக்கள் என்ன சொல்லுவோம் பாருங்க, எவ்வளோ அசிங்கமான காரியங்கள். அது பெரிய தலைவர்கள் செய்கிற காரியம். அப்படிதான் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இன்னும் அவர் ஏன்னா அவருடைய நாமத்தின் நிமித்தம், பரிசுத்த நாமத்தின் நிமித்தம் கிருபை பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். That's what it says. I will sanctify my great name, which has been profaned among the nations, which you have profaned in their midst, and the nations shall know that I am the Lord, says the Lord God, when I am hallowed in you before their eyes. என்று சொல்றதை பார்க்கின்றோம். சரிங்களா? அவங்க எந்த வழியில அவர்கள் ஆண்டவர் நாமத்தை வந்து இப்படி குறைச்சல் ஆக்கினார்கள் என்றால் 2-3 காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் சாப்டர் 36:17-18. எசேக்கியேல் 36வது அதிகாரம் 17-18. Son of man, when the house of Israel dwell in their own land, they defiled it by their own ways and deeds. அவங்களுடைய வழிகளும் அவருடைய செயல்களும் அவ்வளவு தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து அந்த தேசத்தை அவர்கள் என்ன சொல்றது தீட்டுப்படுத்தினார்கள். They defiled it by their own way and deeds. To me their ways was like the uncleanness of a woman in her customary impurity. இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் சுய தேசத்திலே குடியிருக்கையில் அதை தங்கள் நடக்கையினாலும் தங்கள் கிரிகளினாலும் தீட்டுப்படுத்தினார்கள். அவருடைய நடக்கை என் முகத்துக்கு முன்பாக தூரஸ்திரியின் தீட்டை போல் இருந்தது என்று நாங்கள் சொல்வதை பார்க்கின்றோம். 18வது வசனம் சொல்வது, ஆகையினால் தேசத்திலே அவர்கள் சிந்தின இரத்தத்தின் நிமித்தமும் அதை அவர்கள் தங்கள் நரகலான விக்கிரகங்களின் தீட்டுப்பட்டதின் நிமித்தமும் நான் என் உட்கலத்தை அவர்கள் மேல் ஊற்றினேன். அடிச்சு விரட்டினார், போங்கடா எங்கேயா போயிட்டு என்னதான் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நரகலான விக்கிரம், கொலை, பிளட்டு, அவங்க வழி சரியில்லை, நடத்த சரியில்லை பண்ணாது. ஆனால் 19வது சொல்றாங்க, அவள் புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்தேன். They defiled their land by their own way and deeds. They shed blood on their land. They had idols on the land. So God scattered them among the nations. They were dispersed through the countries and judged them according to their ways and deeds. So wherever they went, they profaned my holy name. When they said to them, these are the people of the Lord. இவங்கெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க,
ஆண்டவர் பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனுக்கு அநியாயகரமான காரியங்களை செய்தா யார் நாமம் தூசிக்கப்படுகிறது? ஆண்டவர் நாமம். திஸ் இஸ் வாட் ஸ்டில் இட்ஸ் கோயிங் ஆன் எவ்ரிவேர். அப்புறம் சில சமயங்களில் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. It's better not to take the name of the Lord for any or worldly things and other things. So that we will escape. We don't bring the name unnecessarily for everything. முன்னாடிலாம் நம்ம சொல்லுவோம் இருக்கும்போது கடவுள் சத்தியமாக முடியுமோ, பொய் சொல்றதுக்கே கடவுள் சத்தியமாக சொல்லி பொய் சொல்றது அட்வான்ஸ் அறியாத காலங்களில் கேட்டீங்களா? அதனால for unnecessary things don't bring God into that. நமக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்துருக்காரு, கற்பனைகளை கொடுத்துருக்காரு, கட்டளைகளை கொடுத்துருக்காரு, வேதம் இருக்கிறது இல்லையா? இந்த மாதிரி வார்த்தை சொல்லுது அப்படின்னு சொல்லலாம். என் கடவுள் சொன்னாருன்னா கடவுள் எப்போ சொன்னாரு இல்லையா? பசுத்தாடி சொன்னாருன்னா உனக்கு இதை குறித்து பசுத்தாடி சொல்றாரா? So when we do like that, yes, we are taking the name of the Lord in vain and we are accountable to God. அதான் இங்கே அது சொல்லப்படுகிறத பார்த்தீங்கன்னா. So wherever they went, they profaned my holy name because they are the people of the Lord. புறஜாதி மக்கள் என்ன செய்வாங்க? அதை தான் சொல்லுவாங்க. இவங்க கிறிஸ்தவன்னு சொல்றவங்க என்னப்பா இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, இப்படி ஒருத்தரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு ஒவ்வொன்றை பற்றி பேசிட்டு இருக்கானுங்க, என்ன நடக்கிறது அப்படி தானே வளர்த்தான்னு சொல்லுவான். அது ஆண்டவருக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும் இல்லையா? சரிங்களா? So I will sanctify my great name so that the nations shall know I am the Lord. சரிங்களா? ஸோ அப்படியாக ஆண்டவர் எப்படியாக தன்னுடைய பரிசுத்த நாமத்தை அதை நிலைநிறுத்தும்படியாக ஆண்டவர் செய்த காரியத்தை பார்க்கின்றோம். I think I'll leave some more portion. Ephesians chapter 1:4 பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், எபேசியர் 1:4 தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவருமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்வதை பார்க்கின்றோம். He has chosen us in Him before the foundation of the world, that we should be holy and without blame before God in love. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நம்முடைய அன்பு காட்டுறதிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும் என்று சொல்வதை பார்க்கின்றோம். ஸோ அன்பு காட்டுறதுலையும் நமக்கு என்ன இருக்கக்கூடாது? நம்முடைய இதயம் சுத்தமாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்கக்கூடாது. ஒரு மாமிச இச்சைக்காக அன்பு காட்டுவதாக இருக்கக்கூடாது. ஸோ இட் ஷுட் பி ஹோலி. தர்சனம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எந்த விதமான ஒரு உள்நோக்கத்தோடு அன்பு காட்டுறது, God knows what the purpose we do. ஸோ அதனால் அன்பிலும் நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்றார். நம்ம உலகத்திற்கு முன்பாகவே உங்களை தெரிந்து கொண்டேங்கிறாரு. எப்படி உலகமே நம்ம படைக்கவே இல்லை, எப்படி அவர் தெரிந்து கொண்டார் உலகத்திற்கு முன்பாக? இட்ஸ் நாட் கிரியேட்டட் அஸ். உலகம் கிரியேட்டத்துக்கு பண்ணதானே, அதுக்கப்புறம் தான் 6 நாட்கள் அவர் எல்லாம் கிரியேட் பண்ணுறாரு. கடைசி நாளில் தான் 6ஆவது நாளில் மனுஷனை உண்டாக்குனாரு இல்லையா? அப்போ எப்படி நம்ம உலகத்திற்கு முன்பாகவே நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்ல முடியும் இல்லையா? இயேசு எடுத்துக்காங்க நம்ம we believe Jesus was with God அப்படின்ட்டு. ஏன்னா வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனாக இருந்தது, வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தான் மாம்சமானது. எப்போ அந்த மாம்சமானது? 4000 வருஷத்துக்கு அப்புறம். உலகம் தோண்டி படைத்தது 4வது வருஷம், 4400 போட்டிருக்காங்க. டேக் டஸ் 4000 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இயேசு கிறிஸ்து ஏன் வந்தார். இப்போ 2000 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, 6000 வருஷம். அப்போ கிறிஸ்துக்குள்ளாக, அப்பமே கிறிஸ்துக்குள்ளாக ஆண்டவர் தெரிந்து கொண்டான்னு சொல்லப்படுது. அப்போ இங்கே கிறிஸ்து இருந்தார். ஆனால் நம்ம பிரிவு பண்ணுறோம், வார்த்தை இருந்தது என்று சொல்லி, அதே தேவன் என்று சொல்லி, அதே இயேசு என்று சொல்லி தான் நம்ம பிரிவு பண்ணுறோம் இல்லையா? ஸோ காட்ஸ் இன்டென்ஷன் வாஸ் தட் உலகத்தை உருவதற்கு முன்பாகவே ஆண்டவர் அவர் எதை படைக்க வேண்டும் என்று அவர் யோசித்திருந்தார், அதை படைத்தார். எவரையெல்லாம் அந்த 5 நாளில் படைக்க வேண்டும் என்று அதையும் படைத்தார். 6ஆம் நாளும் படைத்தார். அப்பமே இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இந்த மனிதர்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக மனிதருக்குள்ளாக அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அவ்வளோதான். சரிதான். நம்மளுக்கு எப்படி இயேசு கிறிஸ்து நம்ம பிலீவ் பண்ணுறோம், that he was with the God even before coming to the earth ன்னு பிலீவ் பண்ணுறோம் இல்லையா? ஆனால் 4000 வருஷத்துக்கு அப்புறம் தாங்க வந்தாரு. So that means what it means, what God is in his mind, what he is going to do, that's what is written here. அப்பவே நம்மளை கிறிஸ்துக்குள்ளாக
தெரியும். நம்ம எல்லாம் வந்திருப்போம், அயோக்கியமான காரியங்கள்லாம் பண்ணிகிட்டு இருப்போம், பாவமான காரியங்கள்லாம் இருப்போம். இவங்களுக்கு கூட இயேசுக்குள்ள தெரிந்து அவங்கள பரிசுத்தப்படுத்துவது தான் ஆண்டவர் அப்பவே தெரியும். அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது உலகத்திற்கு முன்பாக என்று அப்படியே நான் புரிந்து கொண்டேன். ஸோ தட்ஸ் திங். அதனால பார்த்தீங்கன்னா 5வது வசனம் சொல்லுது, ஹேவிங் எதற்காக தெரிந்து கொண்டாராம்? Having predestinated us to adoption as sons by Jesus Christ to himself. இதே நம்ம தான் நம்புறோம். நம்ம பிறப்பதற்கு முன்பாகவே நம்மை தேவனுடைய சுவிகார புத்திரராக ஆண்டவர் கிறிஸ்துக்குள்ளாக தெரிந்து கொண்டார். That's true. கேட்டீங்களா? அப்ப எப்ப தெரியும்? நம்ம உலகத்தில் பிறந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் ஆண்டவர் அப்பவே தெரிந்து கொண்டார் அப்படின்ட்டு இருக்கலாம் இல்லையா? ஸோ that's what they say. எதுக்காக தெரிந்து கொண்டார்னா, நம்மை பார்த்தீங்கன்னா தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்தார். இவன் நம்ம பிறப்பதற்கு முன்பாகவே அவர் முன்குறித்தார். யாரெல்லாம் உலகத்தில் பிறக்கிறாங்களோ அவெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க, எவ்வளோதான். எல்லாரும் பாவிங்க, அவங்களெல்லாம் பரிசுத்தப்படுத்தி அவனை என்ன பண்ணணும், நம்ம கொண்டு வரணும், ரட்சிப்பை கொடுத்து கொண்டு வரணும். This is what God's plan. That's why it was, the God's plan was even before the foundation of the world. That's all. நம்ம ஊரில் உட்காந்துட்டு ஏதோ ஒன்று அமெரிக்கா நம்ம அதை பண்ணணும் முன்னாடி பண்ணிட்டு நம்ம பண்ணணும்னா it was already planned it. அப்படிதானே? கேட்டீங்களா? ஸோ த சேம் வே. கேட்டீங்களா? ஸோ அதனால் this is what God's purpose. என்ன பர்பஸ்னா, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டானது. ஏனென்றால் one day we will stand before God with glory and blameless. That's what the holiness, so that only Jesus will make us, or God will make us, we cannot. So but God wants, as I am holy, be holy in all the things you do. அதுதான் நம்ம செய்ய முடியும். ஒரு காரியத்தை பண்ணும்போது இது ஆண்டவருக்கு பிரியமான காரியமா, பிரியமான விட்டுடு. சரிங்களா? ஸோ நம்ம உலகத்துக்கு ஒரு வழியில் போகிறோம், இந்த வழி ஆண்டவருக்கு உகந்தமான வழியா இல்லையா விட்டுடு. That's not the holiness. சரிங்களா? ஏதாவது ஒரு டெம்டேஷனில் மாட்டிக்கிடுறோம், அந்த டெம்டேஷனுக்கு நம்ம ஈடு கொடுத்தோம்னா பாவம் பண்ணிடுவோம், வேண்டாம் விட்டுடுவோம். So that's what we have to do in everything that what we can make holy. What we do, அதான் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படியாக ஆண்டவருடைய பிள்ளையினால முத்திரை போட்டாச்சுது. எங்கே போனாலும் நீங்கள் ஏதாவது செய்தாலும் இந்த கிறிஸ்தவன் பண்ணாங்க, இந்த கிறிஸ்தவன் அப்படி தான் சொல்லுவாங்க, இன்னாரு கிறிஸ்தவன் அப்படிம்பாங்க. என்ன அப்படின்னா கிறிஸ்துவத்தை குறிக்கிறது. அதனால அவருடைய பரிசுத்த நாமத்தின் அவருடைய பரிசுத்த நாமத்தை குலைச்சி போடாதபடி, don't make his name as a profane among the Gentiles by our deeds, by doing everything. So give a witness to God, and God will lift us, God will honor us. இந்த ஹானர் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, சாதாரண நம்ம போயிட்டு ஆண்டவருடைய மகிமையில் இருப்போம்னா என்ன பெரிய எப்படி பாருங்க. கேட்டீங்களா? அப்படின்னா 5:30 சர்ச்சுன்னா 4 மணிக்கே வந்திருக்கணும். To receive more grace and blessing. எல்லாத்துலையுமே நம்ம முன்னாடி வந்து நிற்கணும். கேட்டீங்களா? ஸோ அதுக்கும் பலன் உண்டு. பலன் என்ன தெரியுங்களா? எல்லாத்துக்கும் பலன் உண்டு. கேட்டீங்களா? Everything God will reward for whatever we do, because He knows our heart. He knows our, என்ன சொல்றது பார்த்தீங்கன்னா, நம்முடைய வைராக்கியம் எங்கே இருக்குங்கிறது அப்போ தான் நமக்கு we can show to God that how that we can show our things towards God. So John 1. Hallelujah, praise be to God. கர்த்தாவே ஆண்டவரே